திருக்க மீன்ல அரைச்சு குழம்பு வைக்க போறோம். நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கறிக்கு தேவையான சரக்கை இப்போ ரெடி பண்ண போகிறோம். மிளகு, பெருஞ்சீரகம், சிறிதளவு நச்சீரகம், மல்லி, செத்தல் மிளகாய் போட்டு வறுத்தெடுத்து கொள்ள போகிறோம். செத்தல் மிளகாய் நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பாவிச்சுக்கொள்ளுங்க. வயிற்று புண்ணுள்ள ஆட்களுக்குன்னு சொன்னால் 1 அல்ல 2 செத்தல் மிளகாயை பாவிக்கணும். அதோடு நாங்கள் கருவேப்பமில, உள்ளி, தேங்காய் சொட்டு, வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். சிறிதளவு தண்ணி விட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் பாவிச்சிங்கன்னு சொன்னால் எனக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கறி. இப்போ நாங்கள் நல்ல பசையாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். அரைச்சிட்டு இப்போ நாங்கள் இதை சட்டியில் விட்டுக்கொள்வோம். இதோட நீங்கள் இந்த மிக்சியை அடித்த கப்பையை திருப்பி வடிவாக கழுவி தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட நாங்கள் மஞ்சள் தூள், உப்பு, அதோட பழப்புளி சேர்த்துக்கொள்ள போகிறோம். பழப்புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வேறு மட்டும் அடுப்பில் விட்டுக்கொள்ளுங்க. நல்லா கொதி வந்தது. இப்போ நாங்கள் மீனை சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு எடுத்து வச்சுருக்க மீன் திருக்க மீனை தான் இந்த கறியில் சேர்த்துக்கொள்கிறோம். திருக்க மீன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சரக்கு கறிக்கு. அதெல்லாம் நாங்கள் இந்த மெத்தடில் செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி ஒரு 2 கொதி வேறு மட்டும் விட்டிங்கன்னு சொன்னால் மீன் அவிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே மீன் அவிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி ரெடி ஆகிட்டு அதே நேரம் என்ன சொல்கிற கறி நல்லா திக்காகவும் வந்திருக்குது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க.